காவேரி, உனக்கு புரியும். இதுக்கு மேல எங்களை பேச வைக்காம கையெழுத்து போட்டு கொடு. கையெழுத்து போட்டு கொடு காவேரி. என்ன யோசிக்கிற? விஜய் கிட்ட நான் பேசணும். என்ன பேசணும் சொல்லு. விஜய் கிட்ட நீ என்ன பேசணும்? இந்தாங்க புடிங்க பாட்டி. நீங்க கம்பல் பண்றதுக்காகலாம் என்னால சைன் பண்ண முடியாது. நான் விஜய் கிட்ட பேசி அவருக்கு இதுல உடன்பாடான்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன, விஜய்க்கு உடன்பாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்ப அவனுக்கு தெரியாமலா நாங்க உங்ககிட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்கோம்? இவ்ளோ பெரிய விஷயத்த விஜய் கிட்ட சொல்லாம நாங்க பண்ணிட முடியுமா? சொல்லு. நாங்க லாயரை வர வச்சு உனக்கு முதல்ல டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ விஜய் தான் சொன்னான், டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு இருந்தா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மியூச்சுவலா 2 பேர் தரப்புலையும் ஒத்துக்கிட்டு அப்ளை பண்ணா உடனே டிவோர்ஸ் கிடைச்சிரும்னு சொன்னான். அவன் எங்க கிட்ட அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் சரின்னு நாங்க இங்க கிளம்பி வந்தோம். கையெழுத்து போடு. இந்தா போடு. வேண்டாம் காவேரி. இல்ல, விஜய் அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. என்னது? விஜய் சொல்லிருக்க வாய்ப்பே இல்லையா? அப்ப நாங்க பொய் சொல்றோங்கிறியா? எதை வச்சு விஜய் அப்படி சொல்லிருக்க மாட்டாங்கற? நீயும் குடும்பமும் அவனை எவ்வளவு கேவலமா நடத்தினாலும் திரும்ப திரும்ப உன் பின்னாடியே சுத்தி வரானே, அந்த நம்பிக்கையில சொல்றியா? நாங்களும் தான் விஜயை எப்படி ஒத்துக்க வைக்க போறோம்? அவன் காவேரி காவேரின்னு சுத்திட்டு இருக்கானேன்னு நினைச்சு புரியாம குழம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வரும்போதே அவன் ரொம்ப கோவமா வந்தான். என்ன ஏதுன்னு கேட்டோம். எதுவுமே அவன் பதில் பேசாம இருந்தான். கொடைக்கானல்ல உங்க வீட்டை பசுபதி எடுத்துக்கிட்டானாமே, அந்த விஷயமா விஜய் அப்செட் ஆயிட்டானோன்னு நினைச்சு நாங்க கேட்டோம். அவன் பட்டுன்னு காவேரி யாரு, அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு கேட்டான். உனக்கு நம்ப முடியலல்ல? எங்களுக்குமே நம்ப முடியாம தான் இருந்துச்சு. அப்புறம்தான் அவனே சொன்னான், டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னான். நாங்களும் ஏற்கனவே அந்த முடிவுல தானே இருந்தோம். அதான் உடனே லாயரை வர வச்சிட்டோம். அப்பதான் விஜய் மியூச்சுவலா போய்க்கலான்னு சொல்லி எங்களை இங்க அனுப்பி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னான். காவேரி, என்ன காவேரி, விஜய் இன்னைக்கு இவ்ளோ கோவமா பேசுறான்னா அப்ப உங்களுக்குள்ள ஏதோ நடந்ததுனால தானே? அதனால தானே டிவோர்ஸ்க்கு போற அளவுக்கு அவன் முடிவுக்கு வந்திருக்கான். நாங்கெல்லாம் அவ்வளோ பெரிய முடிவை அவனுக்கு தெரியாம எடுத்துருப்போம் தான் நீ இப்பவும் யோசிக்கிறியா? எனக்கு இனிமே உன்னை பத்தி எந்த கவலையும் இல்லை. என் குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாவுக்கு போய் சர்வீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்ன சாரதா, இவ எதுவுமே சொல்லாம நிக்கிறா? நீ தானே ஆவேசமா கூட்டிட்டு வந்த. அதுக்கப்புறம் என் பேரனை எத்தனை தடவை அசிங்கப்படுத்திருக்க. நர்மதாவோட ஃபங்க்ஷன்ல இதே இடத்துல ஊர் முன்னாடி வச்சு எவ்வளவு கேவலப்படுத்தி எங்களை அனுப்புன. அப்ப வேண்டாம் வேண்டான்னு முடிவெடுத்துட்டு இருந்த. இப்ப என்ன ஒண்ணுமே சொல்லாம எனக்கு என்னங்கிற மாதிரி ஒதுங்கி நிக்கிற? நீ எப்பவோ எடுத்த முடிவைதான் நாங்க இப்ப எடுத்திருக்கோம். கையெழுத்து போட சொல்லு. ஏன் பேசாம நிக்கிற? என்ன அவளை பாக்குறீங்க? இத்தனை நாளா உங்க முடிவுக்கு கட்டுப்பட்டு தானே காவேரி இங்க இருந்தா?
அப்ப கையெழுத்து போட சொல்லி ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எங்க பையன் தான் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணால, அத உங்களால ஏத்துக்க முடியலல்ல? அதே மாதிரிதான் உங்க பொண்ணால விஜய்க்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்காதேன்னு நாங்களும் இவ்வளவு ஏத்துக்க முடியாம இருக்கோம். இப்பதான் விஜய் வேண்டான்னு சொல்லிட்டான்ல, இதுக்கு மேலேயும் இதை இழுத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. தயவு செய்து உங்க பொண்ணு கிட்ட சொல்லி கையெழுத்து போட சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, எனக்கும் உங்க முடிவுல விருப்பம்தான். ஆனா இது அவ வாழ்க்கை. நான் தான் இத்தனை நாளா கெடுத்தேன்னு எல்லாரும் சொன்னாங்க. இதோ இப்ப நீங்களும் அப்படித்தானே சொன்னீங்க. இனிமே அவ வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒதுங்கி நிக்கிறேன். எதுவா இருந்தாலும் நீங்க அவகிட்டயே பேசிக்கங்க. சூப்பர் சாரதா, சூப்பர். ரொம்ப நல்லா கலந்துக்கிட்டியே. விவரமான ஆளுதான் நீ. ஆனா இப்படி நடந்துக்க உனக்கு கேவலமா இல்ல? மியூச்சுவலா அப்ளை பண்ணாலும் நீங்க ஜீவனாம்சம் எவ்வளவு கேட்டாலும் நாங்க தரோம். உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு சாரதா. ஆனா உன் பொண்ண முதல்ல கையெழுத்து போட சொல்லு. அசிங்கப்படுத்திட்டியேடி, அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டி. இப்ப என்னடி இவங்களுக்கு பதில் சொல்றது? வாய தொரடி, சொல்லி இவங்களுக்கு என்ன சொல்லட்டும்? இத பார், உனக்கு சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்தா ஜீவனாம்சமும் வேணாம், ஒரு மண்ணு வேணான்னு சொல்லி அந்த விவாகரத்து பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்கள அனுப்பி வெளியே. ஏய் சாரதா, சாரதா நில்லு கொஞ்சம். என்னடி இவ இப்படி பேசிட்டு போறா? காவேரி இங்க பாரு, உங்க அம்மா கோவமா பேசிட்டு போறதுனால நாங்க ஒண்ணு உன்னை சும்மா அப்படியே விட்டுற மாட்டோம். எங்களுக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு. சொல்ல போனா பசுபதி கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்டு குடுக்கறதுக்கு அதுக்கு அவன் எவ்வளவு பணம் கேட்டாலும் அதெல்லாம் கூட நாங்க கொடுத்துடுறோம். பாட்டி, நாங்க ஒண்ணும் உங்க பணத்தை எதிர்பார்த்தாலும் ஒண்ணும் யோசிக்கல. காவேரி விஜய் கிட்ட பேசணும்னு சொல்றா. அவ பேசிட்டு என்னன்னு சொல்லுவா. சும்மா சும்மா பணத்தை பத்தி பேசி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கம்மா. இப்படி கழுத்துல கத்தி வச்ச மாதிரியே பேசுறீங்களே. காவேரி விஜய் கிட்ட தாராளமா பேசிட்டு சொல்லட்டும். ஆனா அவன் இவளோட பேச பிடிக்காம தான் எங்களை அனுப்புனான். அவன் அவ்வளவு கோவமா இருக்கான். அவன்கிட்ட பேசி இன்னும் அவன் மனசை கஷ்டப்படுத்தணும்னா தாராளமா பேசட்டும். மா வாங்கம்மா, விஜய் கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணட்டும். ஆனா நாங்க நாளைக்கு திரும்ப வருவோம். அப்பவும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னா நான் வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். ஜாக்கிரதை. வாங்கம்மா. காவேரி, இத்தனை நாளா சாரதா எவ்வளவோ சொன்னா, ஆனா நீ கேட்கல. ஏதோ ஒரு நம்பிக்கையில உன் கழுத்துல இருக்கிற தாலிய இது நாள் வரைக்கும் நீ சுமந்துகிட்டு இருந்த. அந்த பையனும் நீதான் வேணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். ஆனா இப்போ அந்த பையனே விலக முடிவு பண்றான்னு சொல்றாங்களேடி. என்ன காவேரி, விஜய் நிஜமாவே டிவோர்ஸ் கொடுத்திருப்பாருன்னு உனக்கு தோணுதா? விஜயோட பாட்டியும் சித்தியும் அவ்வளவு உறுதியா சொல்றாங்களேங்க. ஏன் காவேரி, விஜயோட பாட்டி பேசும்போதே காவேரிக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு விஜய் சொன்னதா சொல்றாங்க. உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை நடக்காமையா இன்னைக்கு வந்து விஜய் இப்படி பேசினாருன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா கோயில உன்னையும் விஜயும் பார்த்ததா அம்மா வேற மாதிரி சொல்லிச்சேடி. அப்ப கோயில்ல உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வாக்குவாதம் ஏதாவது நடந்துச்சா? ஏண்டி, அவதான் கேக்குறாள்ல, வாய் திறந்து சொல்லேண்டி. அக்கா, நான் சண்டையே போட்டிருந்தா கூட விஜய் டிவோர்ஸ் பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாருக்கா. அவரால் அது முடியாது. ஏண்டி, அவரால் அது முடியாதுன்னா அந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படிதானே? அப்புறம் எதுக்கு இன்னும் இங்க இருக்க? கிளம்பி போக வேண்டியதானே? உன் பிரச்சனையில தலையிடவே கூடாதுன்னு ஒதுங்கி இருக்க நினைச்சாலும் முடியுதா? அதான் கேட்டாங்கல்ல, விவரமா ஒதுங்கி நிக்கிறேன்னு. ஜீவனாம்சத்தை எதிர்பார்த்துதான் நான் கமுக்கமா ஒதுங்கி நிக்கிறதா அந்த அம்மா எப்படி சொன்னாங்க? பாத்தியா இல்லையா? இதெல்லாம் எனக்கு தேவையாடி? ஏய் சொல்லுடி, இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த பேச்செல்லாம் நான் கேட்கணுமா?